சின்ன பசங்க கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு கும்பல் மட்டும் கஞ்சா போதையில் வந்து அவங்ககிட்ட வம்பிழுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வாக்குவாதம் பெருசாகுது. அரசாங்கம் வந்து சொல்லுது ஒரு பக்கம் போதை கலாச்சாரம்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அறவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுப்பு வந்ததுக்கு பிறகு திமுகவினுடைய ஆட்சியில் வந்து அதிகமான இந்த செடி போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கம் நிறைய நடக்குது. அது திமுக ஆட்சியில் தான் நடக்குது அப்படின்னு மக்களும் குற்றம் சாட்டுறாங்க. மக்கள் வந்து உண்மையிலே பயத்தில் இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தான் இது அதிகப்படியான போதைப் பொருள் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நிறுத்தப்படணும். இது நிறுத்தப்படணும் அப்படின்னா திமுக ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சியில் தொடரும் அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தினுடைய நெடுங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய 8வது வார்டு பகுதி. அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் தெருவில் சின்ன பசங்க கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கும்பல் மட்டும் கஞ்சா போதையில வந்து அவங்க கிட்ட வம்பிழுக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வாக்குவாதம் பெருசாகுது. வாக்குவாதம் முற்ற நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை வச்சு சரமாரியா அவங்கள அடிச்சு விரட்டி வெட்டவும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் தப்பிச்சு ஓடி இருக்கு. அந்த சின்ன பசங்களும் தப்பிச்சு ஓடினாலும் திரும்ப ஓடி போய் திரும்ப விரட்டிக்கிட்டே போய் ரகளையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அச்சத்திலையும் பீதியிலையும் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து சொல்லுது ஒரு பக்கம் போதை கலாச்சாரம்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அறவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுப்பு வந்ததுக்கு பிறகு கல்டிவேஷன் தான் இங்கே கம்மி, ஆனால் வெளியிருந்து வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் நேற்று கூட சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் 33 கிலோ வந்து விற்பனைக்கு போகுது அப்படின்ட்டு அந்த 33 கிலோ வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்குது. ஆக திமுகவினுடைய ஆட்சியில் வந்து அதிகமான இந்த செடி போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கம் நிறைய நடக்குது. அது திமுக ஆட்சியில் தான் நடக்குது அப்படின்னு மக்களும் குற்றம் சாட்டுறாங்க. மக்கள் வந்து உண்மையிலே பயத்தில் இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள்னால இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிகிறாங்க. பள்ளி கல்லூரிகளுக்குள்ளெல்லாம் இந்த போதைப் பொருள் உள்ளே போகுது. பசங்களுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. அவங்கள பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குது. அவங்கள வந்து ஒரு அறிவுரை சொல்றது கூட பயமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதையெல்லாம் அதாவது இப்போ இந்த பொருள் வந்து முன்னாடி ஒரு பழங்காலத்தில் வந்து ஒரு அனஸ்தெட்டிக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இதோடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது என்னவா மாற்றப்படுது அப்படின்னா, இது மனதினுடைய ஒரு அயற்சிக்காகவும் ஒரு மனதினுடைய ஒரு சுகத்துக்காகவும் இது வந்து பயன்படுத்தி இன்னைக்கு பசங்களுடைய மூளையெல்லாம் கெடுக்கக்கூடிய வேலையை இது செய்யுது. இதெல்லாம் பசங்களுடைய மைண்டுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வந்து இந்த போதைப்பொருள் பயன்படுத்தினா முக்கியமாக மூளையினுடைய செரிப்ரம் பகுதி வந்து அட்டாக் ஆகுறது அப்படிங்கிறனால அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருக்காது. அதுவும் இல்லாமல் எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாது. பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அதையெல்லாம் வந்து இவங்களுக்கு அதெல்லாம் தப்புன்னு இது தப்புன்னு தோணாத ஒரு மனநிலையை இந்த போதைப்பொருள் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால இந்த போதைப்பொருளை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பீதி அடைகிறாங்க. ஆக மக்கள் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில தான் இது அதிகப்படியான போதைப்பொருள் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த போதைப்பொருள் பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது நிறுத்தப்படணும். இது நிறுத்தப்படணும் அப்படின்னா திமுக ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லை, செடி போதைப் பொருள்னால 2 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. பொங்கல் நாளில் தான் செய்யப்பட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சிவகங்கையில் வந்து செடி போதைப் பொருள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு திமுகவினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவரை வந்து வெட்டி படுகொலை செய்யறாங்க. ஆக போதைப் பொருள், இந்த செடி போதைப் பொருள் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் மேலோங்குவதை நம்மளால பார்க்க முடியுது. பார்ப்போம். இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஜாம்பவானோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.